யாரை பார்த்து திருடங்கற? முதல்ல நீ தான் எங்க வீட்டுக்குள்ள வந்து பாத்திமா இந்த வீடு போட்டு கிடக்கு, நைஸா பூ பறிச்சிட்டு வந்துட்டுமா அப்படின்னு கேட்ட. நீ தாண்டி பெரிய திருடி. ஓ, இங்கே தான் கிடக்கு. என்னையவா திருடன்னு சொன்ன? இரு, உன்னை சுத்தல்ல விடுறேன். ஏ பொண்ணு, காலையில வா, உன் செயினை திருப்பி தரேன். எப்படி தருவ? அதான் காலைல வந்து வாங்கிட்டு போன சொல்றேன்ல. அதான் எப்படி தருவ? நாயை பார்த்தில்ல, வாயை தொலாவிக்கிட்டு இருக்கு. நாய் தான் செயினை முழுங்கிருச்சு. காலைல வா, கக்கா போவும் எடுத்து தரேன். நாய் கக்காவா? அந்த செயினை வாங்கி என் கழுத்துல போடணுமா? வேவா, அதுக்கு நான் என்ன பண்றது? உங்க நாய் எப்போ கக்கா போகும்? அதுக்கெல்லாம் டைம் சொல்ல முடியாது. வேணா நாளைக்கு வரும்போது 4 வாழைப்பழம் வாங்கிட்டு வா, உடனே போ. நான் எங்க வெளியில விட்டுறாதீங்க ப்ளீஸ். சரி சரி. ஏன்டா அந்த பொண்ணு அழுதுட்டே போகுது? அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்ரு. டீ வாங்கி தெரியா சொல்றேன். சரி வா. எவடாவ சொல்ற? ஏய், நீ என்ன பெரிய ரதியா? இந்த மூஞ்சிக்கு என்ன? இவனை நீ லவ் பண்ண மாட்டியா? நீங்க என்ன அம்பிகாபதி அமராவதி மாதிரி காவிய காதலா பண்ண போறீங்க? காலேஜ் முடிகிற வரைக்கும் உங்க டைம் பாஸுக்கு திங்கிறதுக்கு செலவு பண்றதுக்கு நீங்க பேசுற செல்லுக்கு பில்லு கட்டுறதுக்கு ஒரு ஆள் தேவை. அதுக்கப்புறம் கழட்டி விட போறீங்க. அதுக்கு இந்த மூஞ்சி போதாதா? பொண்ணுங்க தான் கழட்டி விட்டுருவாங்கன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு சுத்துறீங்க? அது சரி, பசங்க பின்னால சுத்துறதுக்குன்னு நீங்க லிப்ஸ்டிக் போட்டுக்குவீங்க, மறைக்கிறதுக்கு போற துப்டாவை கழுத்துல போட்டுக்குவீங்க, தொப்புள் தெரியுற மாதிரி ஜீன்ஸ் போட்டுக்குவீங்க. இதெல்லாம் பார்த்து இந்த மாதிரி எவனா சுத்தினா அப்புறம் ஏன்டா பின்னால சுத்தினா கேள்வி கேட்பீங்க. முதல்ல இதெல்லாம் நிறுத்த சொல்லுங்க, அப்புறம் நாங்க சுத்துறோம். முதல்ல நீ நிறுத்துறா, வண்டிக்கு போடா. வாடா. நான் சொல்றது பொண்ணுங்க எல்லாம் கேட்டுக்கீங்க. பசங்க பொண்ணுங்க பின்னால சுத்தினாதான் பொண்ணுங்களுக்கே மரியாதை. பசங்க சுத்தாத பொண்ணு பொண்ணுங்களே மதிக்காது. ஏய், இப்போ இவனை லவ் பண்ண போறியா இல்லையா? ஏய், நீ ஆம்பளை தானே, என்னைக்காவது என்கிட்ட வந்து ஸ்ட்ரைட்டா லவ் சொல்லிருக்கியா? அதை விட்டுட்டு சும்மா இங்க அங்கன்னு ஓரமா நின்று சொல்ல விட வேண்டியது, உனக்குள்ளேயே சிரிச்சுக்க வேண்டியது. இமெயில் இன்டர்நெட்னு லவ் போயிட்டு இருக்கிற காலத்துல நீ இன்னும் இப்படியே சுத்திட்டு இருந்தேன்னா உன்னெல்லாம் எவ லவ் பண்ணுவா? என்னை பொறுத்த வரைக்கும் ஆம்பளைனா வீரம் இருக்கணும். ஆஃப்டர் ஆல் லவ் சொல்றதுக்கு கூட தைரியம் இல்லை எனக்கு. இவனை விட இவனுக்காக பேசுறவங்க தில்லு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனா உங்களையே ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய், கேட்ட இல்ல? இப்ப இருந்து இது ஆளு, நாளை இருந்து என் டார்லிங் பின்னால சுத்தினேன், அவ்வளவுதான். அன்னைக்கு வணக்கம் போட்டு போட போடா, சீக்கிரமா போடா. நீங்க நினைக்கிறீங்க அவங்க என்ன பிக்கப் பண்ணிட்டாங்க, நீங்க போங்க. கடனை வாங்கினவன் தான் சிம் கார்டை மாற்றிக்கிட்டு அலைவான். நான் கடனை கொடுத்து போட்டு சிம் கார்டு மாற்றி மாற்றி பேச வேண்டியிருக்கு. புது நம்பராக இருக்கும், யாராக இருக்கும்? ஹலோ ஹலோ, டேய் நான் வீரசிங்கம். டேய் நான் வீரசிங்கம். என்னது நான் பேசுறது எனக்கே கேட்குது? என்னது நான் பேசுறது எனக்கே கேட்குது? ஃபோன் ப்ராப்ளமா சிக்னல் ப்ராப்ளமா? ஃபோன் ப்ராப்ளமா சிக்னல் ப்ராப்ளமா? ஃபோன் தான் ப்ராப்ளம். பஸ் பஸ் பஸ். என்ன சின்ன ஹெல்ப்? என்ன ஹெல்ப்? நான் ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணி தரேன். சரி, நீங்க குமார்னு பேசுங்க. அவன் பேசின உடனே என்கிட்ட கொடுத்துருங்க. கடன் கொடுக்கும் போது கடவுள் மாதிரி தர்றானுங்க, திருப்பி கேட்கும் போது எம மாதிரி விரட்டுறானுங்க. ஒரு நிமிஷம். ரிங் போகுது. பேசுங்க பேசுங்க, குமார்னு பேசுங்க. யாருக்கும் தான் பேசுறது? நான் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசுறேன். சார், ரஜினி சாரா? சார், உங்க ஃபேன் குமார் பேசுறேன் சார். யோ, என் தலைவரு உங்ககிட்ட கடை வாங்கியிருக்காரு, குத்துன. ஏலே லூசு பல, விட்டா அவன் ஒபாமா மாதிரி கூட பேசுவானா? போடா போடா போடா. ஓ குமார், நீயா? உன் ஃபோனுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் கூட அந்த பைத்தியக்காரன் வீரசிங்கம் நினைச்சேன். பணம் ரெடி ஆயிருச்சா? அதே தான் நானும் கேட்கிறேன், பணம் ரெடி ஆயிடுச்சா? யாரு பேசுறது? அதான் சொன்னியே, உங்ககிட்ட பணம் கொடுத்து ஏமாந்த பைத்தியக்கார வீரசிங்கம் பேசுறேன்டா. குமார் என்ன? ஆமாடா, என் பேரை சொன்னா என் போனை என்னைக்கு நீ அட்டன் பண்ணிருக்க? அதை விடுறா, என் செல்லம், என் கண்ணு. இப்ப எங்க இருக்க? அண்ணே, அப்படியே கொஞ்சம் கீழே குனிஞ்சு பாருங்க, உங்க இதயத்துல தான் இருக்கேன்.
டேய் விளையாடாத. அண்ணே, மதுரையில இருக்கனே, உங்க வேலையை தான் வந்தேன். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை பாக்கெட்ல வச்சுட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அண்ணே, நாளைக்கு காலைல 10 மணிக்கு டானு உங்க காசை வாங்கிக்கங்க. உனக்கு எதுக்குடா இந்த வீண் சிரமம்? நானும் மதுரையில தான் இருக்கேன். எங்க டட்டடான்னு பணத்தை கொண்டு வந்து கொடுத்துரு. அண்ணே, நான் மாட்டு தாவணில இருக்கனே. நான் மட்டும் என்ன மாட்டு பாவடையில இருக்கேன் நான் சொன்னேன். அப்படியே லேசா ரைட்ல திரும்பி பாருடி செல்லம். ஹலோ, சிக்னல் இல்லையே. ஹலோ? ஹலோ. டேய் பேச போறாடா டேய். ஏய் டேய் சத்யா. டேய் சத்யா. கத்துறல்ல. காதுல விழுகல. கதவை திறடா. என்ன மிமிக்ரி பண்றியா? இப்படி நாய் லெவலுக்கு இறங்கி குறைச்சிக்கிட்டு என்ன பொழப்படாது? இங்க பாரு. நான் உன்னை ஒண்ணும் செய்யல. கதவை மட்டும் திற. நீ திருந்த மாட்ட. டேய் நீ நாய்னா நான் சிங்கம்டா. என்ன ஆச்சு? ஒரு சிங்கத்தை நாய் கடிச்சிருச்சுடா. வேட்டி எடுத்துட்டு போனேன். நல்ல வேலை அன்றாயிரம் போட்டிருந்தேன். இந்தா இதையும் போட்டு போய் நாய் டேக்குற கடைக்காச கேட்க வந்தா நாய் இந்த செருப்பு எடுத்துட்டு போனே. என் செயின் வந்துருச்சா? செயினா? பாத்தல மானிட்டர் எவ்வளவு கோவத்துல இருக்கானு. இப்ப போய் செயினை கேட்க சொல்ற? அதுவும் வெறும் கையை வீசிட்டு வந்து. போய் 2 சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வா. மானிட்டர் கிட்ட செயினை கேட்டு பாப்போம். பிரியாணி? என்கிட்ட அதுக்கெல்லாம் பணம் இல்ல. பணம் இல்லையா? $437.50 வச்சிருக்கிற. அடப்பாவி, எப்படி கரெக்டா சொல்றான்? போய் வாங்கிட்டு வா. என்ன யோசிக்கிற? நாங்கெல்லாம் திருப்பதி உண்டியல்ல எவ்வளவு பணம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிற ஆளுங்க. போ. ஏ பொண்ணு, பிரியாணி கண்ட இடத்துல வாங்காத. ராயாஸ் ஹோட்டல்ல வாங்கு. அங்க வாங்கினா தான் என் மானியத்துக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு வரண்டி. செல்வி, அவ வீட்டுக்கு போயிட்டா. இதேமே நின்று போற மாதிரி ஆயிடுச்சு. என்னடி இப்படி நடுங்கிட்டு இருக்க? செயின் என்கிட்ட இல்லைன்னு தெரிஞ்சா கொன்னுடுவான். சரியான பேக்கடி நீ. ஒருத்தன் உன் செயினை புடுங்கி வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கான். கேட்டா நாய் முழுங்கிடுச்சுங்கிறான். இல்ல தெரியாம தான் கேக்குற. 3 பவுன் செயினை எங்கேயாவது நாய் முழுங்க முடியுமாடி? முழுங்க முடியாதுன்னு எனக்கும் தெரியும். தெரிஞ்சு உனக்கு என்ன பைத்தியமா? பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுக்குற? இப்ப அவன்கிட்ட தகராறு பண்ண போய் அது இவனுக்கு தெரிஞ்சா எனக்கு தான் இன்னும் பிரச்சனை. நீயே அவன் வீட்டுக்குள்ள போனேம்பா. நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டோம். ஒழுங்கா படிப்பை முடிச்சிட்டு இந்த ஊரை விட்டே போனா போதும்னு இருக்கேன். பாவம் நீ. அவன என்ன பண்றேன்னு பாரு. நீ கூட வாணி சொல்றேன். எங்க பொறுக்க போனான்னு தெரியலையே. ஏய், அது இருக்காண்டி. இங்க இருக்கானா? வாடி கேட்கலாம். இவனை சும்மா விடக்கூடாது. இன்னைக்காவது என் செயினை கொடுத்துருங்களே ப்ளீஸ். ஏய், இவன் கிட்ட எதுக்கு கெஞ்சிட்டு இருக்க? மயிலனா இறகு போடாது. மயில் சாமி அடிச்சா செயின் தன்னால வருது. அப்படியா? அப்படின்னா அந்த அடியால வச்சே செயின் வாங்கிக்கங்க. இவளுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து பாதி சிகரெட்டை வேஸ்ட் பண்ணிட்டேன். சொல்லு அஸ்வினு, எது உங்க அப்பாவுக்கா? எந்த ஹாஸ்பிட்டல்? என்னடா ஆச்சு அப்பாவுக்கு? பிரெயின்ல டியூமர் ஃபார்ம் ஆயிடுச்சான். 4 மத்தியானத்துக்குள்ள ஆபரேஷன் பண்ணணும்ன்றாங்க. மொத்தம் 2 லட்சம் செலவாகுமா? பணத்துக்கு என்னடா பண்ண? அங்கே இங்கேன்னு புரட்டி மொத்தமா 1,60,000 இருக்குடா. நிலத்தை கூட வச்சுட்டேன். எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிஞ்சு பணம் கைக்கு வர இன்னும் 2-3 நாள் ஆகும். இன்னும் 40,000 தேவைப்படுது. இன்னைக்குள்ள ஏற்பாடு பண்ணாதான் ஆப்ரேஷனே நடக்கும். நீ கடனா வாங்கின 5,000 கொடுத்தனா மீதி பணத்துக்கு நான் இங்கே ஏற்பாடு பண்ணிப்பேன்டா. மொத்த பணத்துக்கும் நான் ஏற்பாடு பண்றேன். வா. எப்போ வந்தாலும் இந்த பணம் கிடைக்கும்டா. நகை அடமானம் வைக்கணும். உள்ள போங்க. வேண்டானே, சொல்றது கேளு. உனக்கு நல்லதான் சொல்லுவேன். ஏய்,
யாரா? எங்கடா போறீங்க? நகை அடமானம் வைக்கிறதுக்காக வந்தோம். சரி சரி போங்க போங்க. இவன் தான் பாண்டியன், ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறான். நான் ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சிருக்கேன், ஆனால் எவன்ட்டையும் அடவு வச்சதுல அதான் தெரில. என்ன வேணும்? எவ்வளோ வேணும்? 40,000. 40,000மா? எத்தனை பவுனு? என்ன 40,000 பணம் கேட்குற? எத்தனை பவுன்னு அவன் மூஞ்சியை பார்க்குற? என்னோடது இல்லைண்ணே. உன்னோடது இல்லையா? அப்போ திருட்டுனாயா? இவன் லவரோடதுண்ணே. என்ன ஓ லவர்தா? டேய், யாரோட லவர்ரா? வாங்கடா. இதுல யாரா லவ் பண்றது? நான் தான் சார். என் லவரோட செயின் அவசரமாக பணம் தேவைப்பட்டுச்சு, அதான் வந்தோம். அப்படியா? செயினுங்க அவர்கிட்ட இருக்கு சார். உன் லவர் என்ன பண்ணுது? இதே காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கு சார். அப்படியா? என் லவரும் அதே காலேஜில் தான் படிக்குது. டேய், பணத்தை கொடுத்து அனுப்புடா. சரிண்ணே. ஏன்டா ஏன் லவருதுன்னு சொன்னேன்? விட்றா, பின் எப்படிதான் சமாளிக்கிறது? ஹலோ, நான் வீட்டில் இல்லை, வெளில இருக்கேன். நான் தான் வீட்டில் இல்லை, வெளில இருக்கேன்றேன், இங்கே வரேன்றேன். என்னடா அது 2 நாள் வீட்ல இல்லைன்னா வீடாவா வச்சிருக்க? என்னம்மா இது பகல்ல இப்படி கதவை திறந்து போட்டு வச்சிருக்க? நீ பேப்பரே படிக்கிறது இல்லையா? அங்கங்க திருடம் பூந்து விட்டுருக்கானுங்க. உன்னைய விட பெரிய திருடம் வர முடியுமா? நீங்க கடையில சாப்பிடுங்க. என்ன தேடி தான் யாரோ வந்திருக்காங்க. என்ன கேட்டா இல்லைன்னு சொல்லிருமா? என்னடா சத்யா வீட்ல இல்ல. ஆமா கிருஷ்ணவேணி, நான் கிருஷ்ணன் வந்திருக்கேம்மா. அண்ணா நீங்களாண்ணே, உள்ள வாங்க. பாயா கல்ல சாப்பிடு. ஐயோ வேணாம், நான் டயட்ல இருக்கேன். பிறந்ததுலேருந்தே டயட்டா? என்னய்யா பட்ட பகல்ல கதவெல்லாம் அடைச்சிட்டு வீட்டுல உட்காந்துருக்க? புள்ளன்னு ஒன்று பெற்றிருக்கேன்ல, அதனால தான். உருப்படியாக ஒரு வேலைக்கு போனால் போக மாட்டேன்னு ஊர் பூரா கடனை வாங்கி சுற்றுறான். உன் பையன் படிச்செல்லாம் பாஸ் பண்ணிருக்க மாட்டான், கண்டிப்பா பிட் அடிச்சு தான் பாஸ் பண்ணிருப்பான். இல்லன்னா இன்டர்வியூக்கு போனோன்னா கேள்வி கேட்பானுங்கல்ல, அதுக்கு பயந்துகிட்டு தான் சுய தொழில் செய்யற அது இதுன்னு சொல்லிக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. உள்ளதான் இருந்தானா? என்ன? அது ஒண்ணு இல்ல, நீ வேலைக்கு போலாமேன்னு அப்பா சொன்னாரு, அதான். அது அவரு சொன்னாரு, நீங்க என்ன சொன்னீங்க? நீ பிட் அடிச்சு தான் பாஸ் பண்ணிருப்பேன்னு தப்பா சொல்லிட்டேன். பிட்டு அடிக்கிறது அவ்வளோ ஈஸியா போச்சா? அதுல எவ்வளோ ரிஸ்க் இருக்கு தெரியுமா? ஒரு வருஷமா தொடாத புத்தகத்தை ஒரே நாள் ராத்திரியில எடுத்து விடிய விடிய கண்ணு முழிச்சு வந்த கேள்வி எது, வராத கேள்வி எது, வரப்போற கேள்வி எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சின்ன சின்னதா எழுதி அதை உடம்பு பூரா அங்கங்க எடுத்து சொருகி அந்த உடம்பு பூரா எங்கெங்க பிட்ட வச்சிருக்கோம்னா அதுக்கு ஒரு மேப்பை போட்டு அந்த மேப்பை எடுத்துக்கிட்டு பரிச்சை காலுக்குள்ள போனா அங்க இந்த மாதிரி ஒரு வாத்தியார் வந்து நிப்பாரு. அந்த வாத்தியாரை சமாளிச்சு அக்கம் பக்கத்துல இருக்கவங்களை சமாளிச்சு இதை சமாளிச்சு அதை சமாளிச்சு உட்காந்தா அந்த நேரம் பார்த்து ஃபிளைங் ஸ்குவாட் வருவான். அவன் பிடிச்சானா லைஃபே போயிடும். அவனை சமாளிச்சா அதுக்குள்ள பின்னாடி ஒருத்தன் முது வச்சிருவேன். அவனுக்கு என்ன வேணும்னு அவனை பார்க்காமே தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கும் பிட்ட காமிச்சு நம்மளும் பாஸ் ஆகி அவனையும் சேர்த்து பாஸ் ஆக்கி நீங்க எல்லாம் படிச்சு வாங்கின 400 மார்க்க நாங்க பிட் அடிச்சு வாங்குறதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்கு தெரியுமா? என்னம்மா நான் சொல்றது? ஐயோ, வீட்டில் படிச்சுட்டு பரிச்சைகாலில் போய் வாந்தி எடுக்கிற உங்களுக்கெல்லாம் எங்க இருந்து தெரிய போகுது பிட் அடிக்கிறதோட மகிமை? போனா ஹலோ, செயின் எப்போ தர போற? நான் சத்தியமூர்த்தி அப்பா பேசுகிறேம்மா. தம்பி வெளில போயிருக்காமா. யாரை ஏமாத்த போயிருக்கான்? ஃப்ராடு. ஃப்ராடுகிறான்லாம் சொல்லாதம்மா. தம்பி ரொம்ப தங்கமான பையன், கிழிச்ச கூட தாண்ட மாட்டான். எப்படியும் திருப்பி கொடுத்துருவான். தம்பி வந்து ஃபோன் பண்ண சொல்கிறேன், ஃபோனை வச்சிருமா. எப்படியா? உனக்கு புதுசு, எனக்கு பழகி போயிடுச்சு. ஏன் தம்பி, இது உனக்கே நல்லா இருக்கா? ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சுக்கிட்டு ஏன் இப்படி தகுதி திருத்தம் பண்ணிட்டு திர்ற?
இந்தியாவே தகுடு தத்தம் பண்ணுது. உலக வங்கியில் இந்தியாவுக்கு எத்தனை கோடி ரூபாய் கடன் இருக்குன்னு தெரியுமா? எங்க பேங்க்ல வாங்கியிருந்தா தானே எனக்கு தெரியும். 34,6322 கோடி ரூபாய் கடன் இருக்கு. இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு குடிமகன் பேர்லையும் 30,000 ரூபாய் கடன் இருக்கு. நீங்க பேங்க் மேனேஜர் தானே, உங்க பேர்லயும் 30,000 ரூபாய் கடன் இருக்கு தெரியுமா? இவரு கடன் சொல்லி ஒரு டீ கூட குடிக்க மாட்டாரு. இவர் பேர்லயும் 30,000 ரூபாய் கடன் இருக்கு. இவ்வளவு ஏன், அம்பானி குடும்பத்துல லட்சம் கோடி ரூபாய் சொத்து இருக்கு. அவங்க குடும்பத்திலையும் ஒவ்வொருத்தர் பேர்லயும் இந்தியா 30,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கு. ஸோ இந்தியாவில் கடன் இல்லாத ஆளே இல்லை. இப்ப சொல்லுங்க, ஏன் அனுமதி இல்லாம இந்தியா என் பேர்ல 30,000 ரூபாய் கடன் வாங்கலாம்? எனக்காக நான் கடன் கேட்டு வந்தா ஏதோ யோக்கிய சிகாமணி ஃபோன் பண்ணி சொல்லுச்சுன்னு கடன் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க. அது சரி, கடன் வாங்குறது என்ன லேசுப்பட்ட காரியமா? கடன் வாங்குறதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா? பேசினா பிட்டு ரேஞ்சுக்கு போவோம். நான் கொண்டு வரேங்க. சாமி மலை போயிருந்தேன். அப்படியே நம்ம குடும்ப ஜோசியரை போய் பார்த்தேன். இன்னும் 2 மாசத்துல எனக்கு 30 வயசு ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? ரெட்டப்பட வயசுல கல்யாணம் பண்ணக்கூடாதான். எப்படியோ செல்வியோட படிப்பு இன்னொரு 3 மாசத்துல முடிய போகுது. அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிடலான்னு பாக்க. எப்ப இருந்தாலும் செல்வி கழுத்துல நான் தானே தாலி கட்ட போறேன், இல்ல செல்வி? ஆமா, உன் செயின் எங்க? கேக்குறல, சொல்லு, செயின் எங்க? அது வந்து பீரோல இருக்கு. பீரோல எதுக்கு வச்சிருக்க? போய் செயின் எடுத்து போடு. சொல்றா. அப்படியா? உடனே வரேன். போய் செயின் எடுத்து போடு. இத பாருங்க அத்தை, வர மாசத்துல எனக்கும் செல்விக்கும் கல்யாணம். அதுக்குள்ள கல்யாணம் நான் முடிவு பண்ணிட்டேன். ஆக வேண்டிய வேலையை பாருங்க. வரேன். அம்மா, ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குல்ல, எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்துட்டே இருப்பியா? அட்டெண்ட் பண்ணலாம்ல. ஹலோ ராதா, நான் செல்வியோட அம்மா பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? எனக்கு இப்படிலாம் நடக்கும்னு முன்னாடியே தெரியுமா? எப்படியாவது நீதாம்மா எங்களை காப்பாற்றணும். நீங்க செல்வியை கூட்டிட்டு வந்துடுங்க. வேற எதை பத்தியும் கவலைப்படாதீங்கம்மா. உங்களுக்கு சென்னையில இன்னொரு மக இருக்கான்னு நினைச்சுக்கோங்க. சரிம்மா, இன்னைக்கு சென்னை கிளம்பி வந்துடுறோம். அண்ணே, இது குணசேகரன், 5000 ரூபாய். இது வந்து கணேசன், இது வந்து 85ல் இருக்குண்ணே. பேரு சத்தியமூர்த்தி. என்னடா இது செல்வி செயின் இல்ல? இது எப்படி இங்க வந்துச்சு? அது வந்து கேக்குறல அண்ணே, லவ்வர் செயின் ஒருத்தன் கொடுத்தான்ல, நீங்க விட பணம் கொடுக்க சொன்னீங்கல்ல. செல்வி லவ் பண்றாளா? சாரிப்பா, ரொம்ப பசிச்சுச்சுப்பா.